பிரியமானவர்களே, ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நம்ம ஆராதிக்கிற தேவன் ரொம்ப பெரியவர். ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையை அனுப்பி நம்மை பலப்படுத்தி நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு கூட இந்த ஆறுதல் சத்தம் ஊழியத்தின் மூலமாய் கர்த்தர் ஒரு வார்த்தையை கொண்டு உங்களை பலப்படுத்த போகிறார். அது லூக்கா 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்து கேட்போம். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி, உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய். இந்த வார்த்தையை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் எப்பேற்பட்ட பலவீனத்திலே கட்டப்பட்டு இருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்க போகிறார். நம்புகிறவர் ஒரு ஆமென் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்கள். அன்றைய வார்த்தை நம்ம நோக்கி வரும்போது நம்ம அதை விசுவாசத்தோடு பிடித்துக் கொள்ளும் போது அந்த வார்த்தைகள் நம் வாழ்க்கையில கிரியை செய்யும். 18 வருஷமாய் நிமிர முடியாத ஒரு கூனியாயிருந்த ஒரு சகோதரியை ஆண்டவர் சந்தித்த பொழுது அந்த சகோதரி மேலே ஒரு பலவீனப்படுத்துகிற ஆவி அந்த மகளை பிடித்து வதைக்கிறதை, வாட்டுகிறதை, வேதனைப்படுத்துகிறதை பார்த்து, உன் பலவீனத்திலிருந்து இன்றைக்கு விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அந்த அம்மாவை அவர் விடுதலையாக்குவதை பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கையில கூட அநேக நேரங்களில் அநேக பலவீனங்களை சத்துருவானவன் நம்ம வாழ்க்கையில கொண்டு வந்து ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஆவிக்குரிய ஓட்டத்திலே ஓட முடியாதபடி நம்மை முடக்கி கொண்டே இருப்போம். தொடர்ந்து செயல்பட முடியாதபடி, தொடர்ந்து ஓட முடியாதபடி, ஊழியத்தை செய்ய முடியாதபடி இன்றைக்கு அநேக கர்த்தருடைய ஊழியர்களை பலவீனப்படுத்தி அவர்கள் ஓட்டத்தை தடை செய்து வைத்திருக்கிறத பார்க்கிறோம். ஆண்டவருக்காய் ஜீவிக்க, ஆண்டவருக்காய் எழும்பி பிரகாசிக்க நினைக்கிற அநேக தேவ பிள்ளைகளை இன்றைக்கு பலவீனத்தை கொண்டு பிசாசானும் முடக்கி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். அநேகர் அதற்காய் ஜெபிக்க சொல்லி நம்மிடத்துல கேட்கும் பொழுது அந்த பலவீனத்தை குறித்து அவர்கள் சொல்லும் போது எவ்வளவு வேதனையோடு கூட அவர்கள் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் அந்த பலவீனத்தில் விடுதலை தரப்போகிறார். அந்த பலவீனத்தை உங்கள் வாழ்க்கையை விட்டு மாற்றப் போகிறார். அது எப்பேற்பட்ட பலவீனமாயிருந்தாலும், எத்தனை ஆண்டுகளும் இந்த பலவீனத்தில் நீங்கள் கடந்து வந்திருந்தாலும் ஆண்டவர் வார்த்தை நமக்குள்ளே வரும்போது நமக்கு விடுதலை உண்டு. 18 வருஷம் பாடுகள், நிமிர்ந்து மேலே பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளே வரும்பொழுது, கர்த்தருடைய வல்லமை இறங்கி வரும்பொழுது அந்த பலவீனத்தை அவர் மாற்றி பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். இந்த வார்த்தை கேட்கிற அன்பு சகோதரனே, சகோதரி, ஏதோ ஒரு பலவீனம், ஏதோ ஒரு ஆவிக்குரிய பலவீனம், இல்லை ஒரு சரீரத்துக்குரிய பலவீனத்தினால பாதிக்கப்பட்டு வேதனையோடு நீங்க இருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. ஆராதிக்கிற தேவன் இன்றைக்கு ஒரு விடுதலையை தருவார். பெற்றுக்கொள்ள விரும்புறீங்களா? கண்ணும் விடுங்க, நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் இன்றைக்கு ஒரு விடுதலையை தருவார். அன்பும் இரக்கமுள்ள நல்ல கர்த்தாவே, 18 வருஷமா அந்த பலவீனத்தோடு இருந்த இந்த தாயாருக்கு கர்த்தர் விடுதலையை கொடுத்தது போல இன்றைக்கு வேதனையோடு, பலவீனத்தோடு, பாடுகளோடு இந்த வார்த்தையை கேட்கிற யாரா இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல விடுதலை உண்டாகட்டும். எல்லா வியாதியின் கட்டுகளையும் அறுக்கிற இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். செய்தீர் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.